Good morning students. Okay, last class maths la enna paathundom 11th maths exercise 1.3 la நம்ம என்ன பார்த்தோம் 12 sum homework கொடுத்திருந்தோம் ஓகேவா அப்ப அந்த வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம் லாஸ்ட் கிளாஸ் பைஜெக்ஷன் மாதிரி சொல்லிட்டு அதோட இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படி என்னன்னு பார்த்திருந்தோம் இப்போ இது எக்ஸாம்பிள் 1.1 exercise 1.3 ல 13th sum பாருங்க இப்போ 13th sum क्वेश्चन பார்த்தோம்னா இப்போ நமக்கு என்ன இருக்கு the weight of the muscles of a man is a function of his body weight x and can be expressed w of x equal to 0.35x ன்னு கொடுத்திருக்காங்களா determine domain ஓகேவா அப்ப அதாவது என்ன கான்செப்ட்னா இது வரைக்கும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனா கொடுத்திருந்தாங்க 1 to 1 on to something bijection inverse அதுக்கு அப்புறம் f dot g g dot f இந்த மாதிரி கொடுத்தாங்க இப்போ ஒரு கான்செப்ட்டா கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இதோட டொமைன் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ டொமைன் கோடொமைன் ரெண்டுமே நமக்கு வித்தியாசம் தெரியும் இப்போ இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா the weight of the muscles of a man is a function அதுதான் நமக்கு ஃபங்க்ஷன் ஓகேவா மேனோட மசில்ஸ் எடுத்துக்கிறோம் இப்போ of his body weight x அத வந்து x ன்னு வெச்சுக்கிறோம் இப்போ நம்ம சொல்றோம்ல இப்போ ஒரு மசில்ஸோட weight 1 kg இருக்கு 2 kg இருக்கு இப்போ கிராம் கணக்குலயே இருக்கு இந்த மாதிரிலாம் சொல்றோம்ல அத தான் என்ன எடுத்துக்க போறோம்னா x ன்னு எடுத்துக்க போறோம் ஓகேவா x ன்னு எடுத்துட்டு and can be expressed w of x equal to 0.35x ன்னு கொடுத்திருக்காங்க ஓகேவா அப்ப அது ஃபங்க்ஷன் இப்போ f of x ன்னு கொடுப்பாங்க வெயிட்ங்கறதுனால w ன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்ப w of x equal to என்ன கொடுத்திருக்காங்க இங்க 0.35x ஓகேவா இப்படி இருந்துச்சுனா determine domain அப்படிங்கறத கேட்டுக்காங்க ஓகேவா இப்போ 13 க்கான சொல்யூஷன் பாருங்க இப்போ given நமக்கு கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்காங்க w of x equal to 0.35x இதான் நமக்கு கொடுத்திருக்கிறது ஓகேவா இப்போ நார்மலா லைன் கிராஃப் போடுறோம்னா அப்ப இங்க 0 இருக்கும் ஓகேவா இப்போ அதுல பாத்தீங்கன்னா நம்மளோட weight எப்பவுமே மைனஸ்ல இருக்காது ஏதோ ஒரு weight இப்போ 0.1 கூட நம்ம சொல்லலாம்ல இவ்வளவு கிராம் இருக்கு ஏதோ ஒரு மசில்ஸோட weight ஓகேவா இப்போ நம்ம வந்து பிரைன் பார்த்தா எவ்வளவு weight இருக்கு இந்த மாதிரி ஓவராலா நம்மளால சொல்ல முடியும் ஓகேவா அப்ப மசில்ஸ் எவ்வளவு weight அப்படினு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நெகட்டிவ்ல இருக்க வாய்ப்பே கிடையாது ஏனா நமக்கு வந்து மைனஸ்ல சொல்லவே மாட்டோம் நம்மளோட weight ஏதோ ஒரு வேல்யூ கண்டிப்பா இருக்கு தான் போகுது எந்த பார்ட் ஆஃப் தி பாடி எடுத்துக்கிட்டாலும் நமக்கு மசில்ஸ் என்னவா இருக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு weight தர போறது அப்ப கண்டிப்பா என்ன இருக்காது மைனஸ் வேல்யூவா இருக்காது இந்த சைடு நமக்கு வரதுக்கு சான்ஸே இல்ல ஓகேவா அப்ப 0 ல இருந்து -∞ வரைக்கும் நமக்கு கிடையாது அதுக்கு அப்புறம் இந்த சைடுல பார்த்தோம்னா என்ன சொல்லலாம் இந்த சைடுல நமக்கு உண்டு 0 விட அதிகம் தான 0வும் நம்ம சொல்ல முடியாது நம்ம பாடி வெயிட்டே இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது அப்ப 0 ல இருந்து நம்ம எது வரைக்கும் சொல்லலாம் +∞ வரைக்கும் நம்ம மசில்ஸோட வெயிட்ட நம்ம சொல்லலாம் இங்க நமக்கு கொடுத்துக்கிறது என்ன அந்த மாதிரி தான் அப்ப நமக்கு என்ன இருக்க சான்சஸ் இருக்கு 0 ல இருந்து ∞ வரைக்கும் ஓகேவா அப்ப இதுதான் நம்ம என்ன எடுத்துக்கலாம் xங்கிறது ஓகேவா அப்போ therefore டொமைன்ங்கிறது நமக்கு என்ன டொமைனோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா x ஓட வேல்யூ எப்படி இருக்கணும் >0 இருந்துச்சுனா அதான் நமக்கு என்ன டொமைன் ஓகேவா இதுதான் வேல்யூ நமக்கு 13th क्वेश्चनோட ஆன்சர் சின்ன கான்செப்ட் தான் நம்ம டொமைன் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ மசில்ஸ் வெயிட்னு எடுத்துக்குள்ள இது 0 விட அதிகமா இருக்கும் x ஓட வேல்யூ அப்படிங்கறத நம்ம சொல்றோம் ஓகேவா ஏனா ஒவ்வொரு வேல்யூவா நம்ம போட முடியாது என்ன வெயிட்னே நமக்கு தெரியாது அப்போ ஓவராலா நம்ம என்ன சொல்லுவோம் 0 விட அதிகமா இருக்கு அவ்வளவு சொன்னா போதும் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் 14th क्वेश्चन பாருங்க Question பாருங்க 14th question the distance of an object falling is a function போனதுல பாத்தீங்கன்னா muscles body of the muscles weight of the muscles அது கொடுத்திருந்தாங்க அது என்ன நமக்கு ஃபங்க்ஷன் எடுத்துறோம் இங்க என்னன்னா the distance of an object falling is a function ஒரு பொருள் கீழ விழுறது ஓகேவா இப்போ அந்த அதுதான் நமக்கு ஃபங்க்ஷனா கொடுத்திருக்காங்க இங்க ஓகேவா அதான் கான்செப்ட் அப்போ அப்படி இருக்கக்குள்ள அது எப்படி இருக்கு function of time t டைம் வந்து இப்போ 1 ஹவரா நம்ம டைமை டிபெண்ட் பண்ணி தான் ஒரு பொருள் எவ்வளவு தூரத்துல விழுது இப்போ ஒரு சாக் பீஸ் கீழே விழுதுன்னா அது ஜஸ்ட் ஒரு செகண்டாவது ஆகும் அப்ப நம்ம என்ன டைமை டிபெண்ட் பண்ணி தானே ஒவ்வொருத்தையும் நம்ம கால்குலேட் பண்றோம் ஓகேவா அப்ப இது டைமை டிபெண்ட் பண்ணி இருக்கு ஓகேவா இப்போ டைம் டிபெண்ட் பண்ணி இருக்கு அது மாதிரி அதோட ஃபங்க்ஷனா என்ன சொல்றாங்கன்னா இப்படி w of x ன்னு எடுத்துக்கிட்டாங்க அது மாதிரி s of t ஓகேவா s of t equal to -16t². ஓகேவா இதுதான் இங்க இருக்கிற ஃபங்க்ஷன் இப்படி இருந்துச்சுனா இது என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா கிராஃப் த ஃபங்க்ஷன் நமக்கு இதுக்கு கிராஃப் போடணும் அதே மாதிரி என்ன பண்ணனும் சொல்லிருக்காங்கன்னா and determine if it is a 1 to 1 இருக்கா அப்படிங்கறத நம்மள செக் பண்ண சொல்லிருக்காங்க ஓகேவா சரி பாப்போம் இப்போ நமக்கு வந்து given கொடுத்திருக்கிறது என்ன இருக்கு 14th ஓட சொல்யூஷன் இப்போ நமக்கு given கொடுத்திருக்கிறது வேல்யூ என்ன இருக்கு
எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு -16t². நம்ம கிராஃப் எடை போட சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ கிராஃப்னாலே கண்டிப்பாக என்ன இருக்கணும், மைனஸ் ப்ளஸ் வேல்யூஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் இங்கே டைம் எப்போதும் நெகட்டிவில் நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து எப்படி சொல்லலாம், இப்போ இந்த பொருளை நான் தூக்கி போடுறேன்னா இப்போ ப்ரெசென்ட்டில் உள்ள டைமை தான் நான் சொல்ல முடியும். இப்போ வந்து ஒரு 1 மினிட்ல இது விழுது, ஒரு செகண்டில் விழுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். நான் -1 செகண்டில் விழுந்துச்சு அப்போலாம் சொல்ல முடியாது. இப்போ நெகட்டிவ்னாலே காணா போச்சு அப்படின்னா தான் நெகட்டிவில் சொல்லலாம். ஓகேவா? அந்த மாதிரி தான் வரும். இப்போது டைம் டீங்கிறப்ப நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகேவா? அப்போ இங்கே என்ன டைம் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 0. இப்போ இதே வந்து எஸ் ஆஃப் டி என்ன எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ ஒரு 2-3 வேல்யூவை போட்டு நம்ம என்ன பண்ணலாம், கிராஃப் காட்டலாமா? ஓகேவா? கிராஃப் வரையினா கண்டிப்பாக நம்மளுக்கு டேபிள் காலம் வேணும். அப்போ இதில் உள்ள வேல்யூஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டிப்பாக நெகட்டிவ் இதுக்கும் கிடையாது. ஏன்னா டைம் டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன பொருள் எங்கே விழுது, எவ்வளோ நேரத்தில் விழுது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இப்போ அதுக்குள்ள ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு -16t² கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம எஸ்ஸுக்கு பதிலாக டீக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 0 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், -16 × 0² நம்மளுக்கு என்ன 0 தான் வரப்போகுது. சரி, அப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் என்ன 0. சரி, அடுத்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், -16 1² இருக்கும். 1² வேல்யூ என்ன 1 தான். அப்போ -16 மட்டும் இருக்குமா நம்மளுக்கு. ஓகேவா? இதோட வேல்யூ என்ன -16. சரி, நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், இப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 2 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ 2 சப்ஸ்டியூட் பண்ணால் -16 2². இப்போ 2² நம்மளுக்கு என்ன 4. 16 × 4 நமக்கு என்ன 64. அப்போ -64ன்னு கிடைக்குமா? ஓகேவா? அப்போ இதோட வேல்யூ வேணால் நமக்கு -64. சரி, நெக்ஸ்ட்டு நம்ம 3 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எஸ் ஆஃப் 3 ஈக்குவல் டு வேல்யூ என்ன இருக்குது, -16 × 3² இப்படி தானே இருக்கும். இப்போ 3² என்ன 9. 16 × 9 நம்மளுக்கு என்ன வரும், -144. ஓகேவா? அப்போ இதோட வேல்யூ என்ன -144. நம்ம எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். சும்மா கிராஃப் போடணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஒரு 3 வேல்யூஸ் வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம கிராஃப் போடலாம் பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 0, இங்கே 1 2 3 4 அப்படியே தான் இருக்க போகுது. ஓகேவா? இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன பண்ணால் இதை வச்சே நம்ம ட்ரா பண்ணலாம் சாதாரணமாக. இப்போ வந்து 144 வரைக்கும் இருக்குது. ஜஸ்ட்டு கிராஃப் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி நம்மளுக்கு போடணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு எங்கே பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? இப்போ நான் இப்படி த்ரோ பண்ணுறேன்னா அது இங்கேருந்து எப்படி ஆகும், இப்படி விழும். இப்போ சாதாரணமாக தண்ணி கொட்டுறது பார்த்தாங்கனாலே தெரியும். இப்போ ஒரு மோட்டர் பைப் இருக்குன்னா எப்படி இருக்கும், தண்ணி விழுறது டேரெக்டாக இப்படி ஊற்றாது நமக்கு. எப்படி இருக்கும், இப்படி பாஞ்சு தான் வரும். ஓகேவா? அது மாதிரி தான் இப்போ இதில் வந்து இப்போ ஒரு இது பொருள் விழுதுன்னா அது என்னவா இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ 0,0 இப்போ இங்கே தானே பாயிண்ட் அவுட் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து 1லேருந்து 16 அப்படின்னா இப்போ இங்கே இருக்குது சம்திங் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 2லேருந்து 64னா நமக்கு எங்கே இருக்க போகுது, இப்போ இங்கே இருக்க போகுது. அடுத்து 3லேருந்து 64னா இப்போ இங்கே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்போ இதை கிராஃப் பண்ணுறது தான் நம்மளுக்கு என்ன இருக்குது, இப்படி வருது, ஸ்ட்ரைட் லைனாக இல்லை. ஓகேவா? இது ஒரு பேரபலா மாதிரி இருக்குது நமக்கு. இது பார்க்குறதுக்கு என்ன இருக்குது, இந்த கிராஃப் பார்க்குறப்போ பேரபலா, அதாவது பரவளையம்னு சொல்லுவாங்க. வளையமாக தானே வந்திருக்கு நமக்கு. ஓகேவா? அப்போ அந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இதுதான் நமக்கு தேவையான கிராஃப். ஓகேவா? அவங்க சொல்கிற மாதிரி போட்டால் நம்ம இப்படி தான் கிராஃப் போடலாம். சரி, கிராஃப் போட்டாச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, டிட்டர்மைன் இஃப் இட் இஸ் 1 to 1. நம்ம 1 to 1 செக் பண்ணாலே ஜென்ரலாக என்ன எடுத்துப்போம், f(x) = g(x) இதான் நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? அதாவது கொடுத்துக்கிறது s ஆஃப் t1, சாரி s ஆஃப் t ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, -16t² இது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது என்னன்னு கம்பேர் பண்ண போகிறோம்னா s ஆஃப் t1 ஈக்குவல் டு s ஆஃப் t2 இப்படி கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ எப்போதும் x² = y² போட்டு ஸ்கொயர் கேன்சல் பண்ணி x = y இது சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா, அதே மாதிரி தான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், t1 t2ன்னு எடுத்துக்கணும். நம்மளாம் நேம் வச்சுக்கிறது தான். ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணலாம், இப்போ இதில் என்ன வரும் நம்மளுக்கு, -16t1² ஈக்குவல் டு -16t2² இப்படி தானே இருக்கும். அப்போ மைனஸ் கேன்சல் ஆகிடும், 16 கேன்சல் ஆகிடும். t1² = t2²னா t1 t2 நம்மளுக்கு எப்படி இருக்கும், t1 இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் கேன்சல் ஆகிட்டு t2 இப்படி இருக்கும். ஓகேவா? நம்ம கான்செப்ட் என்ன, t1 = t2 ஆர் இது எப்படி எழுதலாம், t1 = -t2. இப்போ நெகட்டிவ் வரதுக்கு நமக்கு சான்ஸ் கிடையாது. ஓகேவா? நெகட்டிவ்ல நம்ம சொல்ல முடியாது. அப்போ தேர்ஃபோர் t1 = t2 இந்த சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கொஷினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, s ஆஃப் t = எல்லாமே வந்து இப்போ டவுனில் தான் விழுது, ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓகேவா? நம்மளுக்கு கிடைக்கிற சான்ஸ் ரெண்டுமே இருக்குது. நம்ம எப்போதுமே என்ன எடுத்துப்போம், f(x) = f(y) அவ்வளோதான். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஒன்று நெகட்டிவ்லையோ ஒன்று பாசிட்டிவ்லையோ நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகேவா? அப்போ t1 = t2 அப்படிங்கிற கான்செப்டும் நமக்கு கிடைக்குது. தேர்ஃபோர் இது என்ன சொல்லலாம் நம்ம, இட் இஸ் 1 to 1.
ஓகேவா அவ்வளோதான் நம்மளுக்கு கேட்டிருந்தது ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க டைமை டிபெண்ட் பண்ணி இருந்தது அதனால் நெகட்டிவில் எடுத்துக்க மாட்டோம் நெகட்டிவில் எடுக்கலனா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நமக்கு டைம் ட்ராவல் பண்ணுறது அப்போ அதே மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க கிராஃப் த ஃபங்க்ஷன் கேட்டிருந்தாங்க கிராஃப் போட்டாச்சு ஒரு 4 வேல்யூ எக்ஸாம்பிள் போட்டு நம்ம போட்டோம் அடுத்து என்ன கேட்டிருந்தாங்க இது 1 to 1 ஆஸ் யூஷுவல் நம்ம f(x) என்ன எடுத்துப்போம் f(x) f(y) இந்த மாதிரி எடுத்துப்போமா ஃபங்க்ஷனு ஓகேவா ரெண்டுமே ஈக்குவலாக x = y அப்படிங்கிறத சொல்லுவோம் ஓகேவா அதை வச்சுட்டு தான் நம்ம போட்டிருக்கோம் இங்கே t1 t2ன்னு எடுத்துகிட்டு போட்டிருக்கோம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் 15th கொஸ்டின் கவனிங்க the total cost of airfare on a given route is compressed of the base cost c ஓகேவா கேபிட்டல் C கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் and the fuel surcharges s in rupee both c and s are function of the mileage m ஓகேவா நெக்ஸ்ட் c of m equal to 0.4 m plus 50 s of m equal to 0.03 m determine a function for the total cost of a ticket in terms of the mileage and find the airfare for flying 1600 miles ஓகேவா இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து இப்போ ஏர்ஃபேர் அதாவது ஒரு ஃப்ளைட்டு பறக்குதுன்னா அதோட மைலேஜ் இப்போ இந்த ஊர்லேருந்து இந்த ஊருன்னு இருக்கும் ஓகேவா அந்த மைலேஜ் அப்படி இருக்குது இதில் வந்து சிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு கேபிட்டல் சிங்கிறது காஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஃப்ளைட் டிக்கெட் இவ்வளோ ருப்பீன்னு கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த சிங்கிறது காஸ்ட்டு இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபியூவல் சர்சார்ஜஸ் எஸ் இன் ருப்பி ஓகேவா இப்போது நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம பஸ்லேயே போகிறோன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு ஊர்லேருந்து ஊருக்கு போகிறதுக்கு என்ன சொல்லுவாங்க இப்போ வந்து இப்போ மினிமம் டிக்கெட்டுன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ 7 rupees 5 rupeesன்னு கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ 10 rupees ஆகுது 15 rupees ஆகுது 20 rupees ஆகுது பஸ் டிக்கெட் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க நம்மளுக்கு ஒன்று மைலேஜ் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க சரி இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இவ்வளோ பெட்ரோல் செலவாகுது டீசல் செலவாகுது அப்படிங்கிறத வச்சும் டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன போடுவாங்க பஸ் டிக்கெட்டே போடுவாங்க நார்மலாக ஓகேவா அப்போ ஃப்ளைட்டுக்கு அதே மாதிரி தான் என்ன சொல்கிறாங்கன்னா காஸ்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க இவ்வளோ தான் மினிமம் காஸ்ட்டு அப்போ அதே மாதிரி இந்த ஃபியூவல் சர்சார்ஜஸ் அதாவது கேபிட்டல் எஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க அப்போ அந்த எஸ்ங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஃபியூவல் எவ்வளோ செலவாகுது எவ்வளோ மைலேஜ் போகுதோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு ஃபியூவல் செலவாகும் அப்போ அதை வந்து அப்போ ரெண்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கு காஸ்ட்டு இன்னொன்று வந்து ஃபியூவல் சர்சார்ஜஸ் காஸ்ட் வந்து கேபிட்டல் சி ஃபியூவல் சர்சார்ஜ் அப்படிங்கிறது வந்து கேபிட்டல் எஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க இன்னொன்று மைலேஜ் ஸ்மால் எம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறாங்க ஓகேவா நம்மளுக்கு கிவன் கொடுத்துருக்கிறது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க கொஸ்டின் நம்பர் 15 இப்போ கேபிட்டல் சிங்கிறது என்ன நம்மளுக்கு காஸ்ட்டு கேபிட்டல் எஸ்ங்கிறது ஃபியூவல் சர்சார்ஜ் இப்போ நெக்ஸ்ட் ஸ்மால் எம்ங்கிறது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க மைலேஜ் ஓகேவா இது ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க இப்போ அதே மாதிரி கிவன் நம்மளுக்கு அந்த சி ஆஃப் எம் காஸ்ட் ஆஃப் மைலேஜ் ஓகேவா மைலேஜுக்கு எவ்வளோ காஸ்ட் போடுறாங்க அப்படின்னா 0.4 m + 50 ஓகேவா எக்ஸைஸ் 1.3ல 15th சம்மு இப்போ காஸ்ட்டை மைலேஜை பொறுத்து காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபியூவலை பொறுத்து எஸ் ஆஃப் எம் ஓகேவா சர்சார்ஜஸ் ஆஃப் எம் ஓகேவா அப்போ 0.03 m ஓகேவா இப்போ இது கொடுத்துருக்காங்க டிட்டர்மைன் எ ஃபங்க்ஷன் ஃபார் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் தி டிக்கெட் இன் டர்ம்ஸ் ஆஃப் தி மைலேஜ் அண்ட் ஃபைண்ட் தி ஏர்ஃபேர் ஃப்ளையிங் 1600 miles ஓகேவா மொத்தமாக கண்டுபிடிச்சிட்டு ஓகேவா மொத்தமாக கண்டுபிடிச்சி நம்ம சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1600 miles போச்சுன்னா அதுக்கு எவ்வளோ டிக்கெட் ரேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின்லேயே ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்காங்க ஓகேவா கொஸ்டினில் பாருங்கள் இப்போ டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு என்ன வேணும் டிக்கெட்டோட மினிமம் ரேட்டும் தெரியணும் ஃபியூவலோட காஸ்ட்டும் தெரியணும் அப்போ இதில் என்ன பண்ணணும் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணணும் நம்ம ஓகேவா டோட்டல் காஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மைலேஜை டிபெண்ட் பண்ணி அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் மைலேஜை டிபெண்ட் பண்ணி அப்படின்னா டிசி டோட்டல் காஸ்ட் ஓகேவா அது என்ன பண்ணுறோன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் சி ஆஃப் எம்
மைலேஜை பொறுத்து தானே பண்ணுறோம். அப்போ எம்னே நம்ம போட்டுக்கலாம். மைலேஜை பொறுத்து தான் நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். 1600 மைல்ஸ் போச்சுன்னா அதுக்கு மொத்தம் எவ்வளோ செலவாகும் நம்மளுக்கு டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா, ஓகேவா? ஏன்னா நம்மள்ட்ட சொல்ல போகிறது இல்லை, வந்து பெட்ரோல் செலவு இவ்வளோ ஆகுது, எங்களுக்கு இவ்வளோ காசு கொடுங்க, அது மாதிரி ட்ராவல் எவ்வளோ ஆகுது, இவ்வளோ காசு கொடுங்கலாம் சொல்ல போகிறல. அவங்க ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சி ஆஃப் எம் ப்ளஸ் அதே மாதிரி எஸ் ஆஃப் எம், இதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணலாம், டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆகுது, இவ்வளோ தூரம் நான் போகிறேன், இவ்வளோ மைலேஜ் ஆகுதுன்னு நம்ம ஜென்ரலாக செக் பண்ணி பார்க்கணும்னா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணலாம், டோட்டல் காஸ்ட் ஆஃப் மைலேஜ் இதை நம்ம கண்டுபிடிச்சாதான் 1600 மைல்ஸுக்கு இது எவ்வளோ தூரம் போகுது, எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், சி ஆஃப் எம் அப்படிங்கிறது என்ன இருக்குது, 0.4m ப்ளஸ் 50, ஓகேவா? ப்ளஸ் எஸ் ஆஃப் எம்மோட வேல்யூ என்ன இருக்குது, 0.03m, ஓகேவா? அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், இப்போ இதுவும் எம்மு இதுவும் எம்மா, இப்போ ஆட் பண்ணால் 0.43m, ஓகேவா? ப்ளஸ் 50. இப்போது இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது. இப்போது ஃபார் 1600 மைல்ஸ் அப்படின்னா இப்போ இதுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம டோட்டல் காஸ்ட் ஆஃப் 1600 மைல்ஸுக்கு, மைல்ஸ் தான் நம்மளுக்கு தெரியல இவ்வளோ தூரத்துக்குன்னு. அப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், 0.43 மைல்ஸ்க்கு பதிலாக 1600 ப்ளஸ் 50, ஓகேவா? இப்போது இதை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், 0.67 மல்டிப்ளை பண்ணுங்கள், சாரி 0.43யும் 16யும் மல்டிப்ளை பண்ணுங்கள். நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 68800 அப்படிங்கிறத கிடைக்கும். அதை எடுத்து மல்டிப்ளை பண்ணால் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போமா, ஓகேவா? ப்ளஸ் என்ன இருக்குது நமக்கு 50, ஓகேவா? இப்போ இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 8738. அப்போ இதுதான் நம்மளுக்கு என்ன தேவையான காஸ்ட்டு, ஓகேவா? 738, ஓகேவா? இதுதான் நமக்கு டோட்டல் காஸ்ட். என்ன ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம ஃபைனல் ரிசல்ட் போட வேண்டியதான். 1600 மைல்ஸ்க்கு எவ்வளோ தேவையோ அதை போட வேண்டியதான், ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு 16th கொஷின் பாருங்கள். கொஷின் கவனிங்க. A salesperson whose annual earnings can be represented by the function a of x equal to என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30,000, ஓகேவா? இப்போ 16ல் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா a of x equal to 30,000 ப்ளஸ் 0.04 எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு டேட்டா. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர் எக்ஸ் இஸ் இந்த ருப்பி வேல்யூ ஆஃப் மெர்ச்சன்டைஸ் ஹீ செல்ஸ், ஓகேவா? இந்த எக்ஸுங்கிறது என்னென்னா, இப்போ வந்து இந்த இவ்வளோ தான் ஃபிக்ஸ்டு ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. இப்போ ஒருத்தவங்க வியாபாரம் பண்ணுறாங்கன்னா இதுதாங்க ரேட்டு இவ்வளோதான் அப்படின்னு. அப்போ அந்த எக்ஸுங்கிறது என்னென்னா ருப்பீஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? இப்போ அடுத்து வந்து ஹிஸ் சன் இஸ் ஆல்சோ சேல்ஸ் அண்ட் ஹிஸ் ஏர்னிங் ஆர் ரெப்ரசன்டட் பை த ஃபங்க்ஷன் எஸ் ஆஃப் எக்ஸ், ஓகேவா? இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 25,000 ப்ளஸ் 0.05 எக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் ஏ ப்ளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அண்ட் டிட்டர்மைன் த டோட்டல் ஃபேமிலி இன்கம் இஃப் தே ஈச் செல் ருபீஸ். இப்போ இதில் வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1,50 lakh, ஓகேவா? இப்போ இது கொடுத்துருக்காங்க ஒர்த் ஃபார் மெர்ச்சன்டைஸ், அதாவது ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க, அப்பா பையனே எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ மெர்ச்சன்டைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அப்பா சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்கம் இதுவாக இருக்குது. இதே பையன் எவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட இன்கம் என்ன இருக்குன்னா எஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது அந்த பையனோட வேலை. இப்போ அவன் இவ்வளோ சம்பாதிக்கிறான். இப்போ இவங்க ரெண்டு பேருமே சேர்த்து ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்குதுன்னா 1,50 lakh இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா இவங்க எவ்வளோ சம்பாதிப்பாங்க, ஒருத்தவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க கொஷினா, ஓகேவா? இப்போ a ப்ளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு. சரி, இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸுங்கிறது ருப்பீஸ் தானே. அவங்களோட டோட்டல் ஃபேமிலி இன்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,50
50 lakh அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுவா இருந்துச்சுன்னா ஓகேவா, இந்த ருப்பியா இருந்துச்சுன்னா எக்ஸுங்கிறது இதுன்னு தெரியும் நமக்கு. அப்போ 2 பேர் சேர்ந்து ஃபேமிலிக்கு இன்கம் இவ்வளோ தராங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா. இப்போ ஒருத்தவங்க 5000 சம்பாதிக்கிறாங்க, 10000 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபேமிலிக்கு 15000 சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இப்போ இது வந்து டோட்டல் இன்கம் இவ்வளோ இருக்குது. பையன் வந்து என்ன பண்ணனா எஸ் ஆஃப் எக்ஸோட டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25,000 + 0.05x கொடுத்துருக்காங்க. எக்ஸுங்கிறது ருப்பீஸ் என்னன்னு நமக்கு தெரியாது சுத்தமாக ஓகேவா. இப்போது அதே மாதிரி இப்போ இந்த மெர்ச்சன்டைஸ் வணிகம் பண்ணுறாங்கல்ல, வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, இப்போ அவங்க கொடுக்குற வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 + 0.04x இருக்குது ஓகேவா. அந்த எக்ஸ் ருப்பீஸும் நமக்கு தெரியாது ஓகேவா. இப்படி இருக்கக்குள்ள அவங்க ஃபேமிலியோட இன்கம் இவ்வளோவா இருக்குது ஓகேவா. 1,50 lakh இருந்துச்சுன்னா அந்த ருப்பீஸ் எவ்வளோவா இருக்கும், அவங்களோட இன்கம் தான் என்ன அப்படிங்கிறதான் கொஷின் ஓகேவா. இப்போ இதில் பாருங்கள், இப்போ இந்த a + s of x எப்படி பிரிச்சுக்கலாம், நம்ம a of x + s of x இப்படி பிரிச்சுக்கலாமா ஓகேவா. இப்போ தானே நம்ம எழுத முடியும். இப்போ a of x ஓட டேட்டா நமக்கு தெரியும், என்ன இருக்குது 30,000 + 0.04x + நெக்ஸ்ட்டு 25,000 + 0.05x ஓகேவா. இப்போ இதான் நம்மளுக்கு டேட்டா இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு 55,000 ப்ளஸ் இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 0.09x ஓகேவா. இப்போ இதுதான், இப்போ இது நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி. இப்போது நமக்கு இதுவே இந்த எக்ஸோட ருப்பீஸ் என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, a + s of xங்கிறது 1,50 lakh இப்படி இருந்துச்சுன்னா என்ன இன்கம் அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ இந்த 55,000 அப்படியே தான் இருக்கும் ப்ளஸ் 0.09 எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியும். இப்போ இதில் ருப்பீஸாக கொடுத்துருக்காங்க, இதுவாக இருந்துச்சுன்னா என்ன வரும்னு ஓகேவா. இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுறது என்னன்னு பாருங்கள். இப்போது 55,000 அப்படியே இருக்கும். இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 135 இப்போ 9 × 50 நம்மளுக்கு 135 கிடைக்குமா. இருக்கிற ஜீரோவெல்லாம் போடுவோமா, எத்தனை ஜீரோ இருக்குது 6 zeros இருக்குது. இப்போ 2 digit தள்ளி பாயிண்ட் வச்சா இது நம்மளுக்கு போயிடுமா ஓகேவா. இப்போ இதானே நம்மளுக்கு 135 அப்படிங்கிறது. சரி, ஃபைனலாக என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடுவோமா. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டால் நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும். இப்போ இந்த 3 0 3 0 ஓகேவா. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், இப்போ இந்த 0 5 நெக்ஸ்ட்டு இந்த 5 5னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 0. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 4 ஓகேவா. அப்போ 1,405,000 இதுதான் நம்மளுக்கு ருப்பீஸ். அவங்களோட இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் ஓகேவா. இன்கம் பார்த்தோன்னா ஃபேமிலி இன்கம் இவ்வளோ இருக்குது ஓகேவா. அவங்க வியாபாரம் பண்ணுறது இவ்வளோவா இருந்துச்சுன்னா அவங்களோட இன்கம் என்ன இருக்குன்னா இவ்வளோவா இருக்குது. இப்போ ஒரு பொருளை விற்கிறாங்கன்னா இப்போ ஒரு 20 rupeesனால் அப்போ 20 rupeesக்கு வாங்கியிருப்பாங்க, ஒரு மார்ஜின் வச்சு விற்பாங்கல்ல. இவங்களுக்கு வந்து ஓனருக்கு வந்து 15 ரூபா, கடைக்காரங்களுக்கு 20 ரூபானா அவங்களுக்கு 5 ரூபா லாபம், அந்த மாதிரி தானே. அப்போ அப்படி இவங்க வியாபாரம் பண்ணக்குள்ளே இவங்களுக்கு கிடைக்கிற இப்போ 1,50 lakh இவங்க வந்து வியாபாரம் பண்ணாங்க ஓகேவா. அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிற இன்கம் என்ன இருக்குது அப்படிங்கிறது இதுதான் ஓகேவா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.